பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்ல அவர் பாராட்டுகிற தயவு நாங்கள் உணர்ந்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். எத்தனை செய்திகளை இந்த கிரேஸ் தொலைக்காட்சி மூலமாய் இந்த காணொளி வாயிலாக நீங்கள் காண்பதற்கு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், நீங்கள் நன்மை பெற வேண்டும், நன்மையை அறிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டு செய்கிற காரியங்கள். இதற்கு முன்பு ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். மீண்டும் சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவரால் எல்லாம் முடியும். இந்த உலகத்தில் மனிதர்களால் முயற்சி செய்து சில காரியத்தை செய்யலாம். ஞானத்தை வைத்து, பலனை வைத்து, அறிவை பயன்படுத்தி சில காரியத்தை செய்யலாம். ஆனால் எல்லாமே எல்லாராலும் ஆகாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 15 5 என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மெல்லாம் மனிதர்கள், குறைந்த அறிவுள்ளவர்கள், குறைந்த சிந்தனையாளர்கள். ஒரு காரியத்தை செவ்வனே செய்து முடிப்பது கூடாத காரியம். ஆனால் நேர்த்தியாய் சகலவற்றையும் குறையில்லாமல் தெளிவாய் செய்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய நற்பண்புகள் என்ன? இப்படி அவர் சொன்னால் எல்லாமே ஆகும்னா, அவர் சொன்னால் என்ன ஆகும்? காற்று கடல் அடங்குது. அவர் சொன்னால் அசுத்த ஆவிகள் ஓடுகிறது. அவர் சொன்னால் வியாதிகள் சுகமடைகிறது. அவர் 2000 வருஷத்துக்கு முன்ன இந்த பூமியில் நடந்த சம்பவங்கள் தானே. இன்றைக்கும் அவரை நம்புகிறவர்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்கிறது, கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் அன்றைக்கு அவர் செய்தது போல யாரும் இல்லை. அவரால் எல்லாம் ஆகும், அவர் சொன்னால் ஆகும். அப்போ அவருடைய நல்ல பண்புகள் என்ன என்று பார்க்கும்போது, இதே 33 சங்கீதத்தின் 5 பாருங்கள். 33:5 அவர் யார்? நீதி நியாயத்தில் பிரியப்படுகிறவர். இப்போ இவ்வளவு செயல்களை செயல்புரிந்தவர், இவ்வளவு ஞானம் படைத்தவர், இவ்வளவு அதிசயத்தக்க விதமாய் உண்டாக்குகிறவர், ஆச்சரியமாக நடத்துகிற தேவன் என்ன எது மேலே ஆசைப்படுறார் அப்படின்னா, ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம், ஒரு திருச்சபை, இந்த பூமியில் வாழ்கிறவர்கள் நீதியாய் இருக்க வேண்டும், நியாயமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தேவன் நீதியுள்ள தேவன். அவரிடத்தில் அநீதி இல்லவே இல்லை. வேதத்தில் படித்து பார்க்கும்போது நீதி நிறைந்த தேவன், நியாயம், அவர் நீதியும் நியாயமும் நிறைந்த தேவன். எந்த ஒரு காரியத்திலும் நீதி தவறாதவர், நெறிமுறை தவறாதவர். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? அதில் பிரியப்படுறார். அப்போ இதை கேட்கிறவர்களும் கூட தெரியாததினால், இந்த வாக்கியங்கள் தெரியாததினால், இந்த வார்த்தைகள் தெரியாததினால், இது நமக்கு அறியாதல் யாரும் அறிவிக்காமல் இருந்ததினாலே நம்முடைய மனசு விரும்புகிறபடியே அநீதியில் செயல்பட்ட காரியங்கள் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்வில் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவர் விரும்புகிற காரியம் என்ன? நீங்கள் நீதியாய் வாழ வேண்டும். வேதாகமத்தில் நீதியாய் நியாயமாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் மேல் அவர் பிரியம் கொண்டிருப்பதாக வேதாகமத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த ஆண்டவர் யாருன்னா, நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர். அதே நேரத்தில் பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது.
ஏன்னா வானத்தை படைத்தவர் அவர், பூமியை படைத்தவர் அவர், எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். பூமியிலே பல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்தாலும் அந்த ஆண்டவருடைய காருண்யம் என்பது கருணை, தயவு, இரக்கம், அன்பு, மனதுருக்கம் எல்லாம் இந்த பூமியில் அவர் வைத்து ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே நீதி நியாயம் செய்ய வேண்டும் என்பது அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ரெண்டாவது ஒரு விஷயம், இதே 33ஆம் சங்கீதத்தின் 18, 19 வசனங்கள் பாருங்கள். இந்த அவர் சொல்ல எல்லாம் ஆகும். அவர் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுகிறார். அப்போ அந்த ஆண்டவர் என்ன, முதல்ல நீதி நியாயம் செய்யணும். அவர் நீதியும் நியாயமும் உள்ளவர். இரண்டாவது, அவர் யார் என்று சொன்னால் அவர் பாதுகாப்பு கொடுக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன். 18ஆம் வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். ஒரு மிகப்பெரிய ஆபத்து மனிதர்கள் வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை அப்படி வரும்போது என்ன, எல்லாரும் பயப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அங்கே என்ன சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவருக்கு பயந்திருக்கணும். அவர் நீதி நியாயம் உள்ளவர், அவருக்கு பயந்திருக்கணும், அவர் கிருபைக்கு காத்திருக்கணும். ஏன்னா நமக்கு தகுதியே இல்லை. கிருபை என்பது தகுதியில்லாத மனுஷன் பெறுகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் கிருபை, காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த ஆத்துமாக்களை மரணத்துக்கு, அழிவிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார். என்ன அருமையான ஆண்டவர். மூன்றாவது ஒன்று, அதே 19ஆம் வசனம் 20, 19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கிறார், ஆகார குறையில்லாமல் நடத்துகிறார். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இப்படி தேவனை தேடி, தேவனுக்கு பயந்து, அவருக்கு காத்திருந்து, அவருக்காக வாழ அர்ப்பணிக்கிறவர்கள் வாழ்க்கையில் அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அதான் பாதுகாக்கும் தேவன். இன்றைக்கி நானும் நீங்களும் மற்றவர்களும் எவ்வளவு பெரிய ஆபத்து வருகிறது, நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்று அவரவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்று வரைக்கும் நாம் இப்படி ஜீவனோடு எத்தனை ஆபத்து, நாம் அந்த ஆபத்தின் நடுவில் இருக்கிறோம் என்றால் அவருடைய கண்களின் நடுவில், அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவரே நம்மை பாதுகாத்து நடத்துகிறார். அது மட்டுமல்ல, 33:20 படிக்கிறோம், அப்படி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு அவர் துணையாய் கேடகமமாய் இருக்கிறார், துணையாய் இருக்கிறது. எனவே இந்த தேவனுடைய மகிமையான காரியங்களை உணர்ந்து இந்த வருஷம் நீங்கள் அந்த அற்புதத்தை பார்க்கணும். இந்த நாட்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். ஏதோ சொல்லல அல்ல, ஏதோ பேச்சில் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை. உங்களுக்காகவே ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆண்டுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள், கேளுங்க, தேடுங்க, வார்த்தையை வாசிங்க, வார்த்தையை தியானம் பண்ணுங்க. உங்கள் நாட்களில், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதமான ஆசீர்வாதத்தை காண செய்வார். கர்த்தர் தான் அதை செய்ய முடியும். இதை பேசுகிற நான் அல்ல, நாங்கள் அல்ல, அவர் தான் உங்களை உண்டாக்கினவர். அவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.